அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை வந்திருக்கின்ற எமது சகோதரர் உப்பாலி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜெகதீசன் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற எமது சகோதரி அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே நேற்று நடந்த பாராளுமன்ற அமர்விலே பார்க்கும்போது தேசிய மக்கள் சக்தியிலே 159 உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். அங்கே பார்க்கும்போது அனைவரும் ஒரு சகோதரர்கள் போலதான் நடந்திருந்தார்கள். அங்கே அமைச்சர் மாதிரியோ அல்லது பிரதி அமைச்சர் மாதிரியோ சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரியோ நடந்து கொள்ளவில்லை. இதை பார்க்கும்போது அநேகரிடம் டெலிபோனிலே கேள்வி கேட்டார்கள், வன்னிக்கு ஒரு அமைச்சு பதவியோ ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு பிரதி அமைச்சர் பதவியோ தரவில்லை என்று. உண்மையிலே அது ஒன்றுமே தேவையில்லை. இங்கே பார்க்கும்போது சகோதரர் உப்பாலி அவர்கள் வயதிலே மூத்தவர், அருகிலே மூத்தவர், அதைவிட அனுபவத்திலே மூத்தவர், இந்த கட்சியினுடைய கொள்கைகளை 100% தெரிந்திருப்பவர் எனது சகோதரர். உண்மையிலே நீங்கள் பார்க்கும்போது இப்பவும் சிலருக்கு அந்த மொழிவாதம் இனவாதம் காணப்படுவதற்கு மிகவும் மன வருத்தம் அடைகின்றேன். இவ்வாறு இல்லாமல் இனிவரும் காலத்திலே இவ்வாறான வேறுபாடுகளை கலைந்து எமது கட்சியுடன் அனைவரும் இணைய வேண்டும் என்ற மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் பேஸ்புக்கிலே பார்க்கும்போது பலர் வந்து இவ்வாறான கீழ்த்தரமான பதிவுகளை இட்டு வருகின்றார்கள். உண்மையிலே எங்கள் கட்சியிலே இனவாதமோ மதவாதமோ பிரதேசவாதமோ மொழிவாதமோ ஒரு வீதம் கூட இல்லை. ஆகவே எங்களுக்கு இனமதம் சம்பந்தமான ஒன்றுமே இல்லை என தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்த்தீர்கள் சொன்னால் இங்கே இந்த வெற்றியானது எனக்காகவோ சேருக்காக வழங்கப்பட்ட வெற்றி இல்லை. தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அளித்த வாக்கினால் தான் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலே 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வடக்கிலே 7 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வன்னியிலே கிடைத்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போதாது என்று சொல்லி வன்னிக்கு அரசாங்கம் மேலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்கின்றது. உண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடமை ஜனாதிபதியினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதுதான் எங்கள் கடமையை தவிர நாங்கள் தனியே எதையும் செய்ய முடியாது. எங்களுடைய கூட்டு முயற்சியின் மூலம்தான், அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் கூடித்தான் ஒன்றை முடிவெடுப்போம். தனித்தனியாக யாரும் முடிவெடுக்க முடியாது. பழைய கால அரசியல் கொள்கைகள் மாதிரி இல்லை. ஆகவே மக்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இனவாதம் மதவாதத்தை கடந்த ஒரு கட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாக்களிப்பிலே வன்னி தேர்தல் தொகுதியிலே 40,000 வாக்குகளை பெற்று எமது கட்சி மிகவும் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்தது என்பது மிகவும் பெருமைத்தக்கது. நேற்று பாராளுமன்ற அமர்விலே பார்க்கும்போது மிகவும் கல்விமான்கள், அனுபவசாலிகள், புத்திஜீவிகள் அவர்கள் தான் எங்களோட பக்கத்தில் இருந்தார்கள். அங்கே போகும்போது எங்களுடைய அறிவு ஒன்றும் கூடிக்கொண்டுதான் இருப்பது. பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் நல்ல பண்பானவர்கள். பக்கத்தில் இருந்த ஒரு பக்கத்தில் பேராசிரியர் தான், ஒரு அனுபவம் மிக்கவர்கள். எங்கள் சகோதரர் 35 வருட காலம் இந்த கட்சிக்காக பாடுபட்டு இந்த ஊழலுக்கு எதிராக பாடுபட்ட ஒரு சிறந்த நண்பர் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். நமது கட்சியினுடைய கொள்கை அடுத்ததாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஏழை மக்களின் வாழ்க்கையை மிகவும் மேம்படுத்த கொண்டு செல்வதுதான் எங்களுடைய நோக்கமாக காணப்படுகிறது. இதை நீங்கள் என்ன நினைத்து எங்களுக்கு வாக்களிப்பீர்களோ அந்த நினைவு கட்டாயம் பலிக்கும் என்பதை கூறி என் சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீட்டிற்கும் உபாதி அவர்களே, திலகநாதன் அவர்களே, அன்புக்கும் பெருமதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பினிய ஆதரவாளர்களே, உறவுகளை, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நமது தேசத்தில் மிகவும் ஒரு முக்கியமான நாளாக காணப்படுகிறது. அந்த வகையிலே 76 வருடங்கள்
பீடித்திருந்த நாட்டை பீடித்திருந்த பீடை அகன்று ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தில் காலடி எடுத்து வைக்கின்ற ஒரு நாளாகவே இதை நான் கருதுகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியானது வெற்றி பெற்றது. அந்த வெற்றி என்பது நிச்சயமாக ஊழல், மோசடி போன்றவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வெற்றி மட்டுமல்லாது இந்த தேசத்து மக்களின் அபிலாசைகள், விருப்பங்கள், சந்தோஷங்கள் போன்றவற்றுக்கான ஒரு முதல்படியான நாளாக அந்த நாள் காணப்படுகிறது. அந்த வகையில் அதை நீங்கள் உருவாக்கி கொடுத்தது நீங்கள் அனைவரும். அதற்கு நாங்கள் முதற்கண் தலைவணங்குகின்றோம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடந்த 76 வருடங்களாக பலவிதமான துன்பங்களை மக்கள் அனுபவித்து வந்திருக்கின்றார்கள். அந்த துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது நீங்களாகவே உருவாக்கி இருக்கின்றீர்கள். நிச்சயமாக அந்த வாய்ப்பு சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதிமொழி அளிக்கின்றோம். சற்று முன் உரையாற்றி சென்ற நண்பர் கூறியிருந்தால் சேர் பூசும் நடவடிக்கை. உண்மையிலேயே நாங்கள் சேர் பூசுபவர்களுக்கு பதிலளிப்பதற்கான வேலை அல்ல. சேர் பூசுபவர்களுக்கான பதில் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வகுப்பின் ஆகியத்திலே நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். இதுதான் அவர்களுக்கான பதில். எங்களுக்கு சேர் பூசுபவர்களுக்கு எதிராக பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. அதில் நாம் தினக்கடவும் தேவையில்லை. அதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் மக்கள் அபிவிருத்தி, மக்களினுடைய அபிலாசைகள், மக்களுடைய விருப்பங்களை தீர்த்து வைப்பதற்கான எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழித்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் பாராளுமன்ற அதாவது நாங்கள் பலவிதமான பிற்பாடு ஜனாதிபதியின் உரையிலே பல விடயங்கள் உங்களுக்கான கேள்விகளுக்கான பல விடயங்களை அங்கு முன்மொழிந்திருந்தார். அந்த வகையிலே இனிவரும் காலங்களிலே நிச்சயமாக நாட்டு மக்கள் விரும்பிய, நாட்டு மக்கள் கண்ட கனவு நிச்சயமாக நிறைவேற இருக்கின்றது. அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து இன, மத, மொழி, பிரதேச வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒருவர் என்ற ரீதியிலே நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அந்த சிறந்த பணிக்கு நாங்கள் அனைவரும் தயாராக வேண்டும். அனைத்து மக்களும் இந்த நாட்டிற்கு ஒவ்வொரு பிரஜையும் அதில் மும்மூச்சாக ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாடானது இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல பொருளாதார பிரச்சனைகளிலிருந்தும் ஏனைய விடயங்களிலிருந்தும் மெல்ல மெல்ல தன்னுடைய உயர்ந்த இடத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது. அதை நாங்கள் மேலும் இன்னும் ஒரு சிறந்த நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து மக்களினுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. எதிர்வரும் காலங்களிலே இந்த நிர்வாக ரீதியான, மாவட்ட ரீதியான நிர்வாக பிரச்சனைகள், ஏனைய பிரச்சனைகள் நிறையவே காணப்படுகின்றன. நாங்கள் அனைத்தையும் அறிவோம். ஏனென்று சொன்னால் அவ்வகையான பிரச்சனைகள் ஊடாகத்தான் நாங்கள் இங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். நாம் அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களிலிருந்து உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே பிரச்சனைகள் இருக்கின்றன. படிப்படியாக அந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், 76 வருடமாக இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை ஓரிரு நாட்களிலேயோ அல்ல ஓரிரு வருடங்களையோ தீர்த்து வைக்க முடியாது. படிப்படியாக அதிவிசேடமான முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் படிப்படியாக நாங்கள் தீர்வுகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதோடு ஒரு மக்கள் ஆட்சியை நிறுவுவதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம். இங்கு மக்கள் ஆட்சி, மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள், அரசியல்வாதிகள் எஜமானர்கள் அல்ல. அந்த வகையில் நீங்கள் எவ்வளையிலும் இங்கு எமது அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய குறைநிலைகளை நீங்கள் அலுவலகத்தில் தெரிவிக்கலாம். பொருத்தமான குறைநிலைகளுக்கு பொருத்தமான வகையிலே எங்களால் முடிந்த அளவு நாங்கள் சேவையை உங்களுக்கு தருவோம், தீர்வினை பெற்று தருவோம் என்று கூறிக்கொள்வதோடு இவ்வளவு அழகாக நீங்கள் இன்றைய தினம் இந்த அலுவலகத்தை திறப்பதற்கு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இன்றுதான் வருகை தந்திருந்தோம். ஆனால் சிறப்பான முறையிலே நீங்கள் ஒழுங்கமைப்புகளை செய்து உங்களுடைய அந்த அன்பின் வெளிப்பாட்டை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தீர்கள். நிச்சயமாக உங்களது அன்புக்கு எப்பொழுதும் நாங்கள் அருமையானவர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவரும் பலமான ஒரு தேசத்தை, அழகான ஒரு வாழ்க்கையை அமைப்பதில் ஒன்றிணைவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.